வாழ்க அஞ்சாத வீரமலர்க்கும் குன்றமல ஆடி வர வெண்பால் தொகை பாடி வர மனதறிவியே இத்துறைவி உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்து கொண்டனமா. உன்னை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீ யாரு, எங்க இருந்தீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படி எப்படிலாம் இருந்துட்டு இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்து எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்க நாவால் சொல்ல வேண்டும், என் காதால் கேட்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அதனாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கு தகுந்தார்கள் பதிலளிப்பீர்களா? நடந்தது என்ன, நடக்க போறது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற முக்காலங்களை உணரக்கூடிய தன்மை நாரத மகரிஷம் உண்டு. அதே போல மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த புறத்துக்கே போய் வரக்கூடிய வெள்ளமை பிடித்தவர் தங்கள் பேர் நாரத மகரிஷி. என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. கேளுங்க, கேட்கிற கேள்விக்கலாம் என்ன கேட்டாலும் பதில் தர காத்துக்கிட்டே இருக்க. என்ன கேட்கணும் கேட்கலாம். அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும். அனைத்து விதமான செல்வங்களும் எந்த நாட்டிலும் இருக்காது. ஒரு நாட்டில் இருக்கும், இன்னொரு நாட்டில் இல்லாம இருக்கு. பண்ட பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக வியாபார நோக்கத்தோடு பரிமாற்றங்கள் செய்து கொண்டா தான் அந்த நாடு சிறப்பா இருக்கும். ஆனா இத்தனை விஷயமே நாட்டுல சிறப்பா நடக்கணுமா, நாட்டை ஆளக்கூடிய மன்னன் சரியான ஆளா இருக்குன்னு சரியான ஆளை பாத்துக்கீங்க. மன்னன் சரியா இருந்தா நல்லா இருக்குமா? இருக்காது. மன்னருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைச்சர் சரியா இருக்கணும். அப்பதான் மக்கள் கிட்ட என்ன குறை இருக்குது என்பதை மன்னரிடத்தை சொல்லி மன்னர் அவர் மூலமாக பல விதமான நிவர்த்தனை செய்வார்கள். அப்பதான் அந்த நாடு சிறப்பா இருக்கும். படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல உங்க நாடு தொண்டை நாடு, ஊரு, சிற்றூர், தங்களுடைய பெயர் வள்ளி. வள்ளி வள்ளி எந்த வள்ளி? வள்ளிதான். வள்ளினா எந்த வள்ளி? எந்த வள்ளினா எனக்கு புரியலையே. என் பேரே வள்ளிதானே. நவவள்ளிகள் உண்டு, ஆறாவளி, சூறாவளி உண்டு, ஆனந்தவள்ளி உண்டு, முருகவள்ளி உண்டு, கற்பகவள்ளி உண்டு. இதுல நீங்க எந்த வள்ளி? வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பழத்தில் கண்டெடுக்கப்பட்டதா எனக்கு வள்ளி. அப்ப வெறும் வள்ளி. என்ன வெறும் வள்ளினா காரணம் பேர் சொல்லிருக்காங்க இல்லையா? காரணத்தோட பேர் வச்சிருக்காங்க. காரணம் இருங்க, வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்துல கிடந்தனால வள்ளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வெறும் வள்ளின்னு வைக்காம கிழங்க சேர்த்து வைக்க பார்த்து பேசுறேன். எப்படி பேசுறோமோ அப்படி பேசுறோம். உங்களுக்கு நல்லது முதல்ல ஆரம்பத்துல எச்சரிக்கிறேன், சரிங்களா? நாரத மகரிஷி சாமி ஒரு பெண்ணு கிட்ட எப்படி பேசுறோமோ அப்படி பேசினா உங்களுக்கு நான் அதே விதத்துல பதில் கொடுப்பேன். நான் பேசுறேன். ஒரு நாரத மகரிஷி நீங்க எப்படி பேசுறோமோ அப்படி பேசி பழகுங்க முதல்ல. எந்த விதமான வள்ளி உனக்கு? இல்ல வள்ளி கிழங்குன்னு வச்சா அப்படின்னா என்ன திமுறா? இல்ல திமுறான்னு கேக்குறேன். எங்க கண்டெடுத்தாங்க? வள்ளிக்கிழங்கு தோண்ட பள்ளத்துல கண்டதா கொடியில கண்டெடுத்தாங்க. கொடியில பக்கத்துல தான். அப்ப கொடியிலன்னு சொல்லணும். அப்புறம் கிழங்கு தோண்டிய பள்ளம்னா அப்புறம் கிழங்கே வைக்க மாட்டியானே? ஏன் பேசுங்க. கையில என்ன வச்சிருக்கீங்க? கவனம் வச்சிருக்கேன். எதை வச்சு என்ன பண்றீங்க? பறவை விரட்ட. ஏன் உங்க வீட்ல வேற ஆளே கிடையாது? நீங்க வரணுமா? நான் தான் வரணும். நீங்க ஏன் வந்து பறவை விரட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா வச்ச நேத்திக்கடை. யார் கிட்ட வச்சுக்கிட்டாரு? முருகன் கிட்ட. என்ன நேத்திக்கடை? எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடையாது, எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை திரை விதைத்து அறுவடை செய்து அந்த புள்ள கையாலே படைக்கிறேன் முருகா அப்படி எங்க அப்பா வச்ச நேத்திக்கடை கடனை நிபர்த்தி செய்வதற்காக நான் வந்திருக்கேன். நல்ல ஒரு விஷயம், அற்புதமான விஷயம். ஏன்னா சில இடத்துல பெத்த பிள்ளை கூட சில வேலையை பாக்குதுல, தகப்பன் சொல்ல கேக்குது இல்ல. நீங்க தத்து எடுத்து வளர்த்த பிள்ளையாக இருந்துட்டாலும் உங்க அப்பா சொன்னாருங்கிறகாண்டி தாயை சிறந்த கோவில் மலை தந்த சொல்லிமைக்கு மந்திரமல் என்ற சொல்லுக்கு என்னங்க உங்க அப்பா சொல்ல கேட்டு நீ காவலுக்கு வந்துருங்க. நான் அப்படி இல்ல, எங்க அப்பா சொல்ல கேட்காதனால அப்படி ஊரா அடே அப்பா ஊரங்க சுத்திட்டு இருக்கேன். இத ஊரை முழுக்க அப்படியே நல்ல பெருமையா சொல்லிக்கங்க. பெரிய இவர் அப்படியே பெருமை அப்படியே ஊரை பூரா சொல்லிக்கிறாரு. தன்னுடைய தகப்பன் பேச்சை கேட்காம அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் சுத்துறாரு? ஒரு இடத்துல அவருடைய தலையை காப்பாற்றுவதற்காக சுத்துறாரு. ஒரு இடத்துல இருந்தா அவருடைய தலை வெடிச்சிடும். அதனாலதான் ஊரு குடும்பத்தை பூரா கெடுத்துக்கிட்டு குடும்பத்தை கட்டிக்கன்னு சொல்லாதீங்க. அப்படிங்களா? அப்படிதான் குடும்பத்தை கெடுத்தாங்க. பத்தி பேச என்ன பெருமை இருக்கு? உங்களை பத்தி பேச என்ன பெருமை இருக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? எங்க அப்பா சொன்னாரு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்கன்னு
சொன்னாரு. எனக்கு இதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா மொத்தம் 14 பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. நான் அப்படி இருக்க விருப்பம் இல்லை. அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கை உழன்றதுனாலவே ஒரு இடத்துல தங்க கூடாத சாபத்தை பெற்று நான் தெரிகின்றேன். கல்யாணம் பண்ணா ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே குடும்பத்துல இருக்கணும். பிரச்சனை கல்யாணம் பண்ணல அப்படின்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணாதனால தான் ஊரங்க சுத்துறியே. பாருங்களேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம குடும்பம் நம்ம பொண்டாட்டின்னு அதை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்க முடியும். நான் திருமணம் ஆகாத ஆளு. அதனால எனக்குன்னு எதையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் பிறருக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். யாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்க நான் பாக்குற வேலை. எனக்கு தெரிஞ்சு கெட்டவனா இருந்தா அசுரனா இருந்தா அந்த தீங்காக அமையுமா? ஒரே ஒரு விஷயத்துல நான் ஒத்துக்குவேன். ஒரு விஷயத்துல மட்டும், சாதாரண திருட்டு பயிலா இருந்த இவனை நல்ல வழியை சொல்லி அழகான இந்த உலகத்திற்கு ராமாயணம் என்ற ஒரு காவியத்தை கொடுத்தீங்க. ராமாயணத்தை எழுத சொல்லி கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் என்று சொல்ற திருடனே அந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கலாம். மத்தபடி திருடிட்டே தெரிஞ்சேன். எப்படி திருடிட்டு இருக்க முடியாது? நானும் எந்த ஒரு பொன்பொருள் மீது ஆசை இல்லாத நாரத மகரிஷி என்கிட்ட ஏதாவது இருக்குமான்னு என்கிட்ட திருட வந்தேன். அப்பதான் நீ யாரா ஏன்டா அந்த வேலையில திருடன்னு கேட்கன்றது நான் பெரிய ரச்சகன்ற திருடன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு ஆர்வம் சொன்னேன். எதுக்குடா திருடிக்கிட்டு திருடன் இதெல்லாம் யாருக்காக செய்யற அப்படி கேட்கின்ற பொழுது, ஏப்பா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, என் பொண்டாட்டி புள்ள ஒட்டியா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, நீ திருடிய திருடு அடிக்கிற கையை பிடிச்சி நிறைய பேர்த்த கொலை பண்ற கையை எங்கிட்டு பேசாதீங்க. நாடகம் சொல்றேன். திருடிக்கிட்டு பல பேர் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்க. இதனால இந்த பாவம் பூரா ஒன்னதாண்டா சரியும் சேரும் சொல்லுகின்ற பொழுது, எனக்குள்ள பாவத்துல உன் பொண்டாட்டி புள்ள விட்டு பங்கு வருவாங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அவங்களுக்காகத்தான் நான் திருடிக்கிட்டு தரேன், அப்புறம் அவங்க கண்டிப்பா அதுல பங்கு ஏற்பாங்க அப்படின்னா, நீ வேணும்னு உங்க வீட்டுல போய் பொண்டாட்டிட்டு போய் கேளு, உன் பிள்ளைகள்ட்ட கேளு, நான் செய்யற பாவத்துல உங்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிப்பாரு. ஆமா நீங்க செய்யற பாவத்துல எங்களுக்கு பங்கு உண்டுன்னு சொல்லிட்டா நீ திருடுற வேலையவே பாரு. அப்படி இல்லைன்னா நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு வீட்டில் போய் பொண்டாட்டி பார்த்து கேட்டியான். ஏமா உனக்காக இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், திருடுறதுல இருந்து கொள்ளையடிக்கிறது உனக்கு பிள்ளைகளுக்காக இப்படி வேலை பார்க்குறேன், ஆனால் இதனால எனக்கு பாவம் வந்து சேருமா, இந்த பாவத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்கின்ற பொழுது, இங்கே பாருங்க, உங்களுக்கு பொண்டாட்டியா புள்ள குட்டியா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா எங்களை காப்பாற்றுவது உங்களுடைய கடமை. நீங்க திருடுவீங்களோ கொள்ளையடிப்பீங்களோ கொலை பண்ணுவீங்களோ அது எங்களுக்கு தேவையில்லையாது. அந்த பாவத்துல நாங்க ஏற்க மாட்டோம்னு சொன்ன உடனே இனிமே இந்த பொண்டாட்டியும் தேவையில்லை இந்த பிள்ளையும் தேவையில்லைன்னு மறுபடியும் என்ன வந்து நாடுனா, அப்பதான் நான் சொல்றேன் கேள்றான்னு ராமா அப்படின்னு வார்த்தையை சொல்றானே. அவி வாயில அது வரல, ஏன்னா திருட்டு போயிருந்தானே. அப்பதான் மராமரம்னு சொல்றானே. மராமரம்னா பனை மரம், மராமரம் 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 சொல்லுது ராமா ராமம் என்று ராமமாக வந்தது. வால்மீகி முனிவனாக மாறினா ராமாயணத்தை எழுத காரணமா இருந்தது. என்கிட்ட அப்பேற்பட்ட நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, நல்ல வேலை தான். இப்ப நீங்க பாக்குற வேலை என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் காவல் பாக்குறேன். காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. காவல் காத்துக்கிட்டு யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? என் முருகனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் முருகனுக்காக அப்படி என்ன காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா திரையை விதைச்சிருக்கதே அவருக்காக தானே. ஆமா கொண்டு போய் படைக்கிற அவருக்காக. எப்பொழுதுமே என்னுடைய குல கடவுள் எப்பொழுதுமே சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செந்திரையை கொண்டு போய் அவருக்கு கொடுத்து குளிர்ச்சி படுத்த வந்திருக்கேன். ஏமா இப்படி காவல் காக்கிறது அப்படி தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கமா இல்ல குல வழக்கமா? ஏற்கனவே பாத்துருக்காங்க இல்லையா? யார் பார்த்தா? எங்க அத்தை. உங்க அத்தையா? ஆமா. எங்க பார்த்தாங்க? செஞ்சுலட்சுமி ஆகப்பட்டவள் முல்லை நிலத்துல பாத்துருக்காங்க. காவல் முழுமையா காத்தாங்களா? காவலுக்கு வந்தாங்க, கல்யாணம் ஆனிச்சு. இங்க காவலுக்கு போன இடத்துல கல்யாணம் ஆச்சா இல்ல காவலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தது அப்புறம் பெரியவர்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க? விட்டு விளக்கம் அதெல்லாம் கிடையாது. காவலுக்கு போன இடத்துல அந்த நிலத்தினுடைய கடவுளை பார்த்தாங்க, அவங்களுக்கு மனசு பிடிச்சிருந்துச்சு, உடனே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. முல்லை நிலத்துடைய கடவுள் பெருமாள். அந்த பெருமாளை வந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பெருமாளை பார்த்த உடனே நடந்தது திருமணம். இது என்ன நீளம்? இது என்ன குறிஞ்சி நிலம்? நீங்க காவலுக்கு தானே வந்திருக்கீங்க? காவலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த குறிஞ்சி நிலத்துடைய கடவுளாகப்பட்டவர் யாரு? முருகன். முருகப்பெருமான். ஆமா முருகப்பெருமான். காவலுக்கு வந்த இடத்துல உங்க அத்தை முல்லை நிலத்து காவலுக்கு போய் அந்த நிலத்துக்குரிய கடவுளாகப்பட்ட பெருமாள் மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணிட்டு போன மாதிரி நீங்க குறிஞ்சி நிலத்து காவலுக்கு வந்து இந்த நிலத்துடைய கடவுளாகப்பட்ட கந்தப்பெருமானை முருகப்பெருமானை படையப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல வந்திருக்கீங்களா? இந்த படையப்பா எந்த படையப்பா? குலக்கடவுள் படையப்பாத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 1000 பேர் இருக்கு அவருக்கு. எத்தனை பேர்? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், எத்த சரவணன், எவ்வளவு பேர் இருக்கு. ஆமா இந்த இப்ப இதுல எனக்கு கொஞ்சம் பிடிக்காத பேர் இந்த பேர் தான். மத்த பேர் எல்லாமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னுடைய வேலையா தான். இந்த பேர் மட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பத்திக்கிட்டு எரியுது. பேர் வச்ச ஆளையும் பிடிக்க மாட்டேங்குது. பார்த்தாவே அப்படியே எரியுது திக்கு திக்கு. ஏன்னா நெருப்புல தோன்றியவன் தான் முருகப்பெருமான். ஏன்? ஆமா ஆமா எரியத்தான் செய்யும். நல்லா இருக்கு எரியும். பாருங்க காவலுக்கு வந்துட்டீங்க. காவலுக்கு வந்திருக்கீங்க. எதற்காக வந்திருக்கீங்க? தெரியாம தான் கேக்குறேன். வந்து இதிகாசம் என்பது 2 என்னன்னா ராமாயண மகாபாரதம். ராமாயண மகாபாரதம். ஆமா. ராமாயணத்துல எத்தனை வருடம் வனவாசம் போனாங்க? 14 வருடம் வனவாசம். மகாபாரதத்துல 13 வருடம், ஒரு 12 வருஷம், ஒரு வருஷம் 5வது வருஷம். 12 வருஷம் வனவாசம், ஒரு வருஷம் 5வது மாசம் அஞ்ஞான வாசம். அஞ்ஞான வாசம் தலைமறைவாக இருக்கக்கூடியது.
தலைமறைவா நாம் யார் என்பதை பாத்திர கூடாது. தான் யார் என்பதை தெரியாமல் அடையாளத்தை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியது. அப்படி யாரும் பார்த்துட்டா மறுபடியும் 12 வருஷம் வனவாசம் இருக்கு. 12 வருஷம் வனவாசம். இந்த ராமாயணத்துல 14 வருடம் வனவாசம் போய் இருக்கின்ற பொழுது ராமேஸ்வரனாகப்பட்ட சீதையை தூக்கிட்டு போயிருக்கான். எங்க தூக்கிட்டு போனாரு? எங்க தூக்கிட்டு போனாரு? எங்க தூக்கிட்டு போனாரு? பஞ்சவடியில இருந்தாக வந்து தூக்கிட்டு போனாரு. எங்க தூக்கிட்டு போய் வச்சாரு? எங்க இலங்கைக்கு கொண்டு போனாரு. இலங்கையில வைத்தாருல. ஆமா. இலங்கையில போய் வைத்திருக்கின்ற பொழுது அந்த சீதையை மீட்டு வருவதற்காக கடலுக்கு இடையில என்ன கட்டி போனாங்க? பாலத்தை கட்டி போனாங்க. பாலம் கட்டி போய் சீதையாகப்பட்டவளை மீட்டு வந்தாங்க. ஆமா. ஆனா எத்தனையோ மலைகள் இருந்து கல்லுகளை கொண்டு போய் கடலுக்குள்ள போட்டு பாலம் கட்டி போயிட்டாங்க. ஆனா போயிட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஒரே ஒரு மலை அழுது கொண்டே இருந்துச்சான். நல்ல கவனமா கேட்கணும். ராமாயணத்துல ஒரே ஒரு மலை அழுது கொண்டிருந்தது. அந்த மலை எந்த மலை? இப்ப அந்த மலை என்ன மலையா எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, கீழே இருக்கிற உங்களை உயர்வான இடத்துல கொண்டு பெருமை சேர்த்து கொடுப்பேன். ஏற்கனவே உயர்வான இடத்துல நல்லா தான் இருக்கு. எனக்கு என்ன குறைச்சல் இருக்கு? நீங்களே உங்க தலையெழுத்தே சரியில்லாம அப்படியே ஊற ஊற சுத்துறீங்க. நீங்க கொண்டு போய் என்னைய கொண்டு போய் அப்படியே வைப்பாராம் உயர்ந்த இடத்துல. நான் பெண்களுக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி உனக்கு பெருமை தேடி கொடுக்கணும்னு தான் இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி பெருமை எனக்கு இல்லாத பெருமையா? பெருமை ஒரு தேடி கொடுக்குறாங்க. ராமாயணம் நடந்தது 2வது யுகமாகப்பட்ட 2வது யுகத்தில் நடந்த விஷயம். நடந்தது மலை யுகமாகப்பட்ட மகாபாரதம் நடந்த விஷயம். எந்த யுகம்? துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்திலே அந்த மலை இருந்தது. இந்த கலியுகத்திலே அந்த மலை இருக்கு. எந்த மலை அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. மலை அழுதுன்னு சொல்றீங்க, இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல நல்லா இருக்கும், பேச்சுல ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பேச்சுல ஒரு மாதிரி எனக்கு ஒண்ணும் புரியலையே. உன்னை சிரிச்சுக்கிட்டா பேசுவாங்க. கேட்ட நீ பதிலா சொல்லுமா. கேள்வி நீங்க கேள்வி கேக்குறீங்களே, கேள்வி கேட்பதற்கு மறுபடியும் கேள்வி கேட்பதெல்லாம் பகுத்தறிவு விளைவதற்காக உனக்கு வழக்கு இருங்க. எனக்கு வழக்கு உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு இருக்கிற அறிவை நீங்க முதல்ல பயன்படுத்துங்க. உங்களை காட்டி எனக்கு கூட தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ பாடம் எடுக்க அங்க இருந்து சீரங்கம்பட்டில இருந்து இவரை கூட்டி வந்திருக்காங்க. பேச்சு அனுப்பிடுங்க முதல்ல. நீங்களா ஒரு ஆளுன்னு பேசுறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் பேசுறீங்க. நீங்க இல்ல கேள்வி கேட்டா பெரிய ஆளா? கேள்வி கேட்டா பெரிய ஆளா? நான் கேக்குறேன். நான் பெரிய ஆளு தான். நான் கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? பேட்டு வேணா கேட்டு பாருங்க. கேள்வி இங்க பொறுத்து கேவலப்படுத்த என்ன பண்ணுவீங்க? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம போய்ட்டீங்கன்னா சுட்டுப்புடு. நல்லா சாகர மாதிரி சுடுவேன். நல்ல மனசுல சித்திர சாகர மாதிரி சுடுவேன். போதுமா? எதுல சுடுவேன்? நீங்க என்ன சொல்லுவீங்க? நாக்குல தீயினால் சுட்டப்புன்னு உள்ளார மாறாதே, நாவினால் சுட்டபடி தீ எடுத்து சுட்டா கூட பரவாயில்ல, அந்த வழி ரொம்ப வலிக்காது. ஆனா அந்த சொல்லு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கொடுமையானது இந்த சொல்லு மட்டும்தான். ஆமா, அப்பேற்பட்ட வழி சொல்லு பிரிதோர சொல்ல வெள்ளுஞ்சொல் இன்மை அறிந்த அப்படின்னா. சரி, என்கிட்ட கேள்வி கேட்கறீங்களே, என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன விவரம் இருக்கு, விஷயம் இருக்கு, நான் பார்க்கணுமா இல்லையா? தகுதி இருக்கிறனால அந்த தொகுதிக்கெல்லாம் வந்திருக்கேன் நாங்க. நீங்களே சொல்லிட்டு எப்படி எனக்கு பல வேறு தொகுதியில எந்த தொகுதியிலும் தெரிஞ்சு அலையறீங்க. தகுதி இருங்க, தகுதி இல்லாம இந்த தொகுதியாத்த இருக்கு. தகுதி இல்லாம எந்த தொகுதிக்குமே யாருனாலும் போற முடியாது. பார்க்கலாம் அப்படிப்பட்டவங்கள தகுதிக்கு அந்த தொகுதி இருந்து தொகுதிக்கு போய் தகுதியோட நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்றால் தன்னம்பிக்கை. ஆமா, தன்னம்பிக்கை. அப்புறம் அதான் சொல்றேன். ஆமா, தகுதின்னு சொன்னீங்களே, தகுதி சொல்றீங்களா? அப்படி தகுதியோட வந்து மக்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 விஷயங்களை எடுத்து சொல்லணும். அப்பதான் நம்மளுக்கு நம்மளுக்கு முடியும். சரிங்களா? தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சபத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் ஐவர், 6 சுரங்கள், 7 திக்குகள், 8 நவக்கிரகம், 9 பசிவந்தா, 10 பறந்து ஓடிடும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரமறியா வெண்டீர், கோபத்தை எடுக்கா வேந்தன், குறும்பள்ளி கொள்ளா சீடன், பாவத்தை தீரா 7 மருந்தும் பயனில்லை தானே. இந்த உலகத்துல பயன் இல்லையே சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பேசுகிற பேச்சு பயன் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆமா, சேரநாடு சேரநாடுனா வேலபடைத்து, சோழநாடு சோறுடைத்து, பாண்டியநாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து கேள்விப்பட்டேன். முதல் யுகத்திலே கிரேதாயுகத்திலே நடந்தது என்ன? அர்ச்சந்திரோட கதை. கிரேதாயுகத்திலே ராமாயணம், மகாபாரதம், கலியுகத்திலே புராணம். நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. திரும்பி நானும் கேட்பேன். மலை அழுதுன்னு சொல்லிருக்கீங்க. மலை அழுது ராமாயண கூற்று. ராவணேஸ்வரன் என்ன பண்றான்? சீதையே கடத்திட்டு போயிட்டான். அப்ப சீதையை மீட்டு கொண்டு வரணும். எதை தாண்டி போகணும்னா கடலை தாண்டி போகணும். கடல்ல பாலத்தை கட்டி அதற்கு பிறகு போய் சீதையை மீட்டு கொண்டு வந்தாங்க. பாலம் கட்டினோம். பாலம் எதை வச்சு கட்டணும் அப்படின்னா பெரிய பெரிய கல், மலை இதெல்லாம் பெயர்த்து கொண்டு வந்து தான் பாலம் கட்டினாங்க. யாரை வச்சு கட்டினாங்க அப்படின்னா வானரங்களை வைத்து கட்டினார்கள். பாலம் கட்டப்பட்டது. குரங்கு இருக்குல்ல, இந்த குரங்கெல்லாம் கொண்டு போய் கையை ஒடிச்சு போடுங்க. மற்ற விஷயமெல்லாம் சொல்ல போலாம், அங்கிட்டு பேசுற குரங்கு மட்டும் நீட்டுற கையங்க. கையை ஒடிப்பீங்களா? கையை ஒடிப்பீங்களா? ஒடிப்பேன். ஒடிச்சு பாருங்க. என்ன ஒடிச்சு பாருங்க. ஒடிச்சு பாருங்க.
கேட்டதுக்கு பதிலா சொல்லுமா. ஆயிலியா பேசுற? நீங்க கையை நீட்டும் போது நான் அப்படியே வெண்டைக்காய் அப்படிங்கிற மாதிரி ஒட்டிச்சிருக்கணும். அப்ப இப்படி வாய் இப்படி பேச மாட்டீங்க நீங்க. சொல்லுவீங்கல்ல. பதிலா சொல்லுமா. இல்ல நீங்க கையை நீட்டுனா இயல் இசை நாடகம்னு சொல்லிடுறேன். நான் கையை நீட்டா ஒட்டி போறேன். ஒரு விஷயம் தெரியுமா? மனித பிறப்பே ஒரு குரங்குதான். புரியுங்களா? அப்படி ஏன் குரங்குன்னு சொல்ல நான் கவலைப்பட போறது கிடையாது. அப்படி ஏத்துக்கிட்டு போங்க பெருந்தன்மையா. ஏன்னா ஒரு நேரத்துல குரங்காக மாறின வந்தேன். திருமதியை பார்ப்பதற்காக. குரங்காக மாறினிய. ஏன் மாறினின்னு சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்காக குரங்க மாறினிய. அப்ப ஒரு பெண்ணுக்காக என்ன வேணாலும் போகலான்னு எப்ப சொல்றாரு. சில பேர் பொம்பளைக்கா கடந்து சாகரியா கண்ட கண்ட இடத்துல போய்கிட்டு நீ நம்ம பெருசா பேசிக்கிட்டு இருக்க. சொல்லுமா. அப்படி என்ன பண்ணாங்க? குரங்குகளை வைத்து அந்த பாலம் கட்டப்பட்டது. அப்பதான் பாருங்க அனுமனாகப்பட்டவர் என்ன பண்றாரு? பெரிய ஒரு மலையை பெயர்த்து எடுத்து கொண்டு வர்றாரு. கொண்டு வரும்பொழுது அந்த மலை என்ன பண்ணுதான்? சந்தோஷத்துல மகிழ்ச்சியா வந்ததா. என்ன மகிழ்ச்சியா வந்தது? ராமா பாலம் கட்ட போறாங்க. உன்னுடைய பாதம் என் மீது அந்த பாலத்துல கால் வச்சு தானே போகணும். அப்ப என் மீது பட போகிறதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். இந்த மலையை பெயர்த்து கொண்டு வந்துட்டாரு. அப்பதான் ராமன் சொல்றாரு அனுமன்ட்ட, அனுமா பாலம் கட்டி முடிய போகுது, எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு, இனிமேக்கு எதுவும் தேவை கிடையாது, நீ இந்த மலையை எங்கே எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் அந்த மலை அழுததாம். வரும்போது சிரிச்சிச்சு சந்தோஷத்துல. அழுதது. ஏன் அழுதது? ராமா உன் பாதம் என் மீது பட போகிறதுன்னு சந்தோஷமா நான் வந்தேன், ஆனா அது முடியலையே, நிராகரித்து விட்டாயே அப்படின்னு அழுதுதான். அப்பதான் மறுபடியும் என்ன பண்றாரு? மறு யுகத்திலே நடந்தது. இந்திரன் மலைகளாக பொழிய மன மக்களை காப்பாற்றுவதற்காக என்ன பண்றாரு? எந்த மலையை வேண்டாம் என்று நிராகரித்தாரோ அந்த மலையை தன்னோட சுண்டு வரல, வல்லது கையில சுண்டு வரல 7 நாட்களாக தாங்கி பிடித்து கொண்டார். அப்பதான் அந்த மலைகிட்ட சொன்னாரா, ஒரு நேரத்தில் என்னுடைய பாதம் உன் மேல படலையே அப்படின்னு ரொம்ப நீ அழுத, ஆனா இப்பொழுது பாரு 7 நாட்களாக உன்னை என்னுடைய கையில சுண்டு விரல்ல தாங்கி பிடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதற்காக தான் பாருங்க அந்த மலை எந்த மலை அப்படின்னா கோவர்த்தனகிரி மலை. அந்த மலை இப்பொழுது எங்க இருக்கு அப்படின்னா கலியுகத்திலே திருப்பதி போயிருக்கீங்களா? யார் இருக்கா? பாட்டு எனக்கு பேர் என்ன பாருங்க எப்படி நான் அப்படித்தான் வருது. நல்லா தானே இருக்கு எனக்கு. ஆமா திருப்பதி வெங்கடாஜலபதி மலை இருக்கு 7 மலை. அதான் பாருங்க முதல் யுகத்திலே சுபேகி என்ற மலை, 2வது யுகத்திலே கோவர்த்தனகிரி மலை, இன்று திருப்பதி 7 மலையிலே வெங்கடாஜலபதியாக 7 மலையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சுபேர் என்ற மலை தான் அழுது கொண்டிருந்தது. அந்த மலைக்கு வர கொடுத்தார். அடுத்த யுகத்தில் நான் உனக்கு பெருமை தேடி கொடுப்பேன். ஆமா, அடுத்த யுகமாகப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா கோகுலாஷ்டமியில் கிருஷ்ணனாக பிறந்து இருக்கின்ற காலத்திலே இந்திரனாகப்பட்ட விழா நடத்துகின்ற பொழுது அந்த இந்திரனை மதிக்கல ஒரு நேரம். அதனால இந்திரனாகப்பட்ட மழையாக பெய்து அந்த விழாவை நடத்த விடாமல் தடுத்தான் யாதவர் குலத்தை சார்ந்தவர்களுக்கு. அப்ப கோவர்த்தனகிரியாக கொடை போல அந்த கோவர்த்தனகிரி என்ற மலையை தன் சுண்டு வரலால் 7 நாட்களை தூக்கி பிடிச்சிருந்தாரு. அப்பதான் சொல்லிச்சு அந்த மலை 7 நாளா என்ன சுமந்த ஒரு காரணத்தினால் அடுத்து வரக்கூடிய இந்த கலியுகத்தில் 7 மலையாக இருந்து நான் உன்னை சுமந்திருக்கேன் அப்படின்னா திருப்பதி 7 மலையான் வெங்கடாஜலபதியாக இருக்கக்கூடிய பெருமாளை தாங்கி கொண்டிருந்தார். சரியான பதிலா கேட்டகளின் சொன்ன பதில் அற்புதமான பதில். கேட்ட கேள்விக்கு எதிரியா இருந்தா பேசுறேன் நீ, நான் கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த குரங்குக்கு நம்ம சாபம் கொடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு? இந்த குரங்குக்கு வரம் கொடுப்போம்னு ஒரு வரம் கொடுக்கிறாரு. என்ன வரம் கொடுக்கிறாரு அப்படின்னா, இனிமேல் இந்த குரங்கு இந்த 2 குரங்கு எதை கொண்டு போய் தண்ணியில போட்டாலும் மிதக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரம் கொடுத்தாரு. அந்த குரங்கு 2 ராமாயணத்தில் வரக்கூடிய நலன் நீலன் என்று சொல்லக்கூடிய 2 குரங்கு. இப்ப சீதையை ராமேஸ்வரம் கடத்தி கொண்டே வச்சிருங்க. கடலை தாண்டி போகணும். எதை தாண்டி? கடலை தாண்டி போகணும். அப்ப கடலை தாண்டி போகணும்னா ஆஞ்சநேய பெருமாள் போயிட்டு வந்துட்டாரு. மற்றவர்களாம் போகணும்னா பாலம் கட்ட வேணுமே என்பதற்காக ஆஞ்சநேயருக்கு தெரியும் சுதீட்சணர் முனிவரால் வரம் பெற்ற 2 பேர் இருக்காங்க. அந்த 2 வானரங்களையும் கூட்டி வந்தாங்க. அவர்தான் நலன் நீலன் என்று சொல்லி 2 குரங்கு. அந்த வானரத்தை வைத்துதான் எத்தனை குரங்குகள் கல்ல கொண்டு வந்தாலும் இல்ல கதையில சொல்றேன் நீங்க ஒன்று போய்க்காதீங்க. ஆமா, எத்தனை குரங்கு கல்ல கொண்டு வந்தாலும் அந்த 2 குரங்கும் வாங்கி ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி அந்த கடலுக்குள்ள தண்ணியில வச்ச உடனே மிதந்துச்சு. அதன் மூலமா தான் பாலத்தை கட்டினாங்க, இலங்கைக்கு போனாங்க, ராமேஸ்வரர் வென்று சீதையை மீட்டு வந்தாங்க. அப்ப கடலுக்குள்ள தண்ணியில ஓட்ட கல்லு மிதக்க காரணம் அப்படின்னா சுதீட்சணர் முனிவர் கொடுத்த ஒரு வரம். கல்லு மிதந்து ஏத்துக்கிறீங்களா? ஏதோ பரவாயில்ல. என்ன விஷயம் வந்தீங்க இப்படி? என்ன சவுடாலா பேசுறா பரவாயில்ல அப்படின்னா சரியா தான் சொல்லிட்டீங்களே. உனக்கு புருஷனா
பதறாத, உனக்கு புருஷன் பாத்துருக்கேன். நான் உங்களை கேட்கவே இல்லையே. யாரு கேட்டு நான் தர்றா? உங்களை கேட்டேனா? இருமா, எந்த உங்களுக்கு வேலையே பொம்பளை புள்ள இல்ல. எனக்கு புருஷன் வேணும் புருஷன் கேட்க மாட்டாங்க. எனக்கு தான் நம்மளா பாத்துறணும். சரி, நீ வாங்க. பொம்பளை புள்ள இரவு நேரத்துல தூங்கும் போதெல்லாம் ஒரு மாதிரியா முணங்குது வைக்குது, இதுக்கு நம்ம பார்த்து சரி பண்ண முடிக்கணும் அப்படின்னு. எனக்கு மட்டும் தான் பாக்குறேன்ல, இதே வேலையே தானே. இதே வேலை கிடையாது, யாருக்கு பார்க்கணும் அவங்கள தப்ப எல்லாத்துக்கும் பார்த்துட்டு எனக்கு வேலை. ஆ. இப்ப உனக்கு புருஷன் யாருக்கு விவரத்தை சொல்றேன், நல்லா அழகா இருப்பாரா? ரத்தமா சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. நல்ல அழகா இருப்பாரா? அழகா இருப்பாருமா, ஆ? ரொம்ப அழகா இருப்பாரு. நீங்க என்ன, நீங்க இப்போ இது பண்றீங்களா? நல்லா நானே அழகுனா எனக்கு வரப்போற அவர் பெரிய மைத்துனர். நீங்க அழகா இருக்க யார் சொன்னா? யார் சொன்னா? நான் தான் சொல்லணும். ஏன் அழகுக்கு உலகத்திலே மாப்பிள்ளை இல்ல? யாரு? ஆமா. உன் அழகுக்கா? ஆமா. அட நாராயணா, இங்க சொல்லு. கட்ட போறீங்க கட்டி உன்ன வைக்க போறேன். கட்ட போறேன் கட்டி உன்ன வைக்க போறேன். கட்ட போறேன் என்ன யாரு? அப்புறம் மாப்பிள்ளை பாத்திரன்னு சொல்றீங்க, பொய் சொல்றீங்களா? ஆ? நான் தான் கட்ட போறேன். என்ன கட்ட போறேன்னு கேளு. அட கொடுமையே, முருகப்பெருமானுக்கு உனக்கும் கல்யாணம் பண்ண போறேன். 2 பேத்துக்கு பூ மாலை நல்லா கட்டுவேன். மாப்பிள்ளை யாரு? முருகன், மாலை கட்டுறா? கந்தன், ஆ, கட்டமன், நான் கட்ட மாட்டேன், நான் கட்ட மாட்டேன். மாப்பிள்ளை பிடிக்கல. என்னம்மா நீ கட்ட மாட்டேன்ட்டு ஏம்மா, ஓடி போயிருங்க. நீ வேணும்னு சொன்னாலும் சரி, இல்ல வேணாம்னு சொன்னாலும் சரி, அல்ல பகலும் இந்த அவசைய நீர்